வால்பாறை அருகே அரசு மருத்துவமனையை காட்டு யானைகள் சேதப்படுத்தியதால் நோயாளிகள் அச்சமடைந்துள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஜெபராஜ். விவரங்கள். வால்பாறை பகுதியில் தென்மேற்கு பருவமழை முடிவிற்கு வந்த நிலையில் நீர்வாய் ஒட்டிய சதுப்பு நில பகுதிகள் பசுமையான புற்கள் உள்ளது. எனவே வால்பாறை பகுதியில் பசுமையான இடங்களை தேடி வனவிலங்குகள் இடம்பெயர்ந்து வருகிறது. மேலும் தற்பொழுது கேரள பகுதியிலிருந்து வலசை பாதையில் யானைகள் வர தொடங்கியுள்ளது. எனவே வால்பாறை பகுதியில் பல்வேறு கூட்ட யானைகள் முகாமிட்டுள்ளது. இந்நிலையில் வனத்தை விட்டு இன்று அதிகாலை வெளியேறிய 12 யானைகள் வாகமலை எஸ்டேட் பகுதியில் வந்து தோட்ட தொழிலாளர் குடியிருப்பை முற்றுகையிட்டது. அங்கிருந்து மாறிய யானைகள் அருகிலுள்ள தோட்ட மருத்துவமனையை உடைத்து துவம்சம் செய்துள்ளது. மருத்துவமனை கதவை உடைத்து உள்ளே புகுந்த யானைகள் பொருட்கள், மருந்துகள், மாத்திரைகள், ஊசி உள்ளிட்ட பொருட்களை சேதப்படுத்தி இடித்து நாசமாக்கியுள்ளது. இன்று காலை அதிகாலை வந்த மருத்துவ பணியாளர்கள் மருத்துவமனை அலங்கோலமாக கிடப்பதை கண்டு அச்சமடைந்து அதிகாரிகளுக்கு தெரிவித்தனர். இந்நிலையில் தோட்ட அதிகாரிகள் இந்த பகுதியை ஆய்வு செய்து வருகின்றனர். காலையில் மருத்துவ சிகிச்சைக்காக வந்த பயணிகள் மருத்துவம் கிடைக்காமல் திரும்பி சென்றனர். இந்நிலை வால்பாறை பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த பகுதியில் யானைகள் முகாமிட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். வனத்துறையினர் அப்பகுதியில் பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி ஜெபராஜ். 12 யானை கொண்ட கூட்டம் நைட்டு வந்ததுங்க. நைட்டு ஒரு 12 மணி இருக்கும். இங்கே வாட்சர் போட்டு பாதுகாத்துட்டு இருந்தாங்க. ஆனால் அதையும் கடந்து யானை வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஹாஸ்பிட்டலு தரமட்டம் ஆகிடுச்சுங்க. எந்த மெடிசனுமே இங்கே கிடையாது. இருந்த எல்லா மெடிசனுமே உடைச்சி டேமேஜ் ஆக்கி பில்டிங் எல்லாமே யூஸ் இல்லாத அளவுக்கு ஆக்கி 2 தலைமுறை 80 வருஷமாக எங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் தான் எங்களுக்கு உயிர் பாதுகாப்பு. இருக்கக்கூடிய எல்லா மெட்டீரியலையுமே டேமேஜ் பண்ணி எந்த பொருளையும் உபயோகப்படுத்த முடியாத நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுருச்சு. பில்டிங்கே யூஸ் இல்லாத நிலைமைக்கு போயிடுச்சு. காலையில் இங்கே மருத்துவம் பார்க்கறதுக்கு வந்தவங்களுக்கு கூட எந்த எமர்ஜென்சி ஃபர்ஸ்ட் எய்டு கூட ஒன்றும் பண்ண முடியல. அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணிடுச்சு. இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே போச்சு. கட்டிலிருந்து மெத்தையிலேருந்து மெடிசன்லேருந்து மரம் டேபிள் இருந்த எல்லா பொருளுமே டேமேஜ். எங்களால் பாதுகாப்பாக யானையை விரட்டுறதுக்கு எந்த ஒன்றும் பண்ண முடியல. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா யானைகள் அவ்வளவு மூர்க்கத்தனமாக அத்தனையும் வந்துட்டு டேமேஜ் பண்ணுது. 2-3 நாளாகவே இந்த ஏரியாவே கேம்ப் பண்ணி மஸ்டர் இருந்த பில்டிங் எல்லாம் அங்கே அந்த ஸ்டாஃப் நர்ஸு குடியிருக்கிற குவார்ட்டர்ஸை டேமேஜ் பண்ணிச்சு. 2 நாள் கடந்து ஒரு நாள் கடந்த நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா 12 யானை கொண்ட டீம் வந்து மொத்தமாக எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணிச்சு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.